இப்போ நீங்கள் பார்க்க போகிற காட்சி மாபெரும் மனித குலத்திலங்குகள் செய்த ஈவு இரக்கமில்லாத காரியங்கள். குட்டி போட்ட நாய்கள் கிட்டேருந்து அம்மாக்கள் கிட்டேருந்து அதுங்களோட குட்டிங்களை பிரித்து 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 கோணிப்பையில் கட்டி, பிளாஸ்டிக் கவரில் கட்டி, டேக் போட்டு, செல்லோ டேப் போட்டு கொண்டு வந்து குப்பை தொட்டியில், ஆற்றுல அங்கே இங்கேன்னு வீசிட்டு போன குழந்தைங்க தான் இவங்க எல்லாமே. இதுங்களை குட்டி போட்ட தாய் என்ன வேதனைப்படும், இந்த குட்டிங்க அம்மா இல்லாமல் எவ்வளோ வேதனைப்படும், இதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. இந்த மாதிரி இந்த குட்டிங்களை எடுத்துகிட்டு வந்து மெனக்கட்டு வீசுறதுக்கு மெனக்கட்டுற நீங்கள் ஒரு கார்ப்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி அந்த அம்மா நாயை பிடிச்சி கொடுத்து சர்ஜரி பண்ணி ஒரு ஏஆர்வி போட்டு அந்த தெருவில் விட்டால் அது பாட்டுட்டு இருந்துடும். இந்த குட்டிங்களெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வராமல் அம்மா கிட்டே விட்டிங்கனாலே அது இஷ்டத்துக்கு வண்டியில் அடிபடுறது, காரில் அடிபடுறதுன்னு செத்து போயிடும். ஒரு அம்மா நாய் 8 குட்டி போட்டால் கூட 8மே பிழைக்காது, 1 2 பிழைக்கும், சில நேரத்தில் எதுவுமே பிழைக்காது. ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அதுங்களை ஈவிரக்கம் இல்லாமல் போடுறீங்க. ஒரு தெருவில் 6 நாய் 7 நாய் இருக்கும், சில தெருவில் 2 3 நாய் மட்டும்தான் இருக்கும். ஆனால் 30 40 வீடு இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வீடு அந்த 6 நாய்ங்களுக்கு சாப்பாடு போடுற பொறுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 30 நாளைக்கும் அந்த நாய்ங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். உங்களுக்கு அடிமை மாதிரி இருந்து உங்களுக்கு விசுவாசமாக வேலை செய்யும். அதை செய்ய மாட்டேறீங்க. 40 குடும்பங்களில் ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் கூட அடுத்த குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறட்டோன்னு அடுத்த 40 நாள் கழித்து தான் வரும். ஆனால் அந்த நாய்ங்களுக்கு தினமும் சாப்பாடு கிடைக்குதில்ல. இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன குட்டிகள்லாம் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் பெரிய நாய்கள்கிட்ட கடி வாங்கி வண்டியில் அடிபட்டு புண்ணு, காயம், கால் நொண்டின்னு எவ்வளோ கஷ்டப்படுது. இதையெல்லாம் கடவுள் பார்த்துட்டு தானே இருப்பார். தான் படைத்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்கும்போது இந்த அநீதியை பண்ணவங்களுக்கு அந்த குழந்தைகள் மூலமாக தானே தண்டனை கொடுப்பாரு. அப்படி தான் கொடுத்துட்ருக்காரு.